ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை முட்டை மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக எடுத்து நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி ஸ்லைஸாக நறுக்கிக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தழை, முட்டை பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலைகள் தூவி இதை எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போனதும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் சார்ந்து நம்மளோட முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.